சென்னை மூலக்கொத்தளமும் அதனின் வளர்ச்சியும் அதனின் வாழ்வியலும். ஆமாங்க, இன்றைக்கி சென்னை மூலக்கொத்தள பாதைக்கு போயிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஏற்கனவே கொருக்குப்பேட்டை பற்றி போட்டோம், மூலக்கொத்தளத்தையும் பற்றி போடுவோம் அப்படின்ட்டு செல்லை ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டு அப்படியே வண்டியில் போகும்போதே வீடியோ எடுத்தேங்க. இந்த மூலக்கொத்தளத்தை பற்றி நான் சொல்லணும்னா, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நல்ல ஏரியாவில் சோபா சர்வீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீடை பார்த்தா ரொம்ப அழகாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் நல்ல ஒரு ரிச்சாக இருந்தாங்க. ஏரியாவும் புது ஏரியா. அதில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உழைச்சி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற முகம் அந்த முகத்தில் அப்படி ஒரு பிரகாசமாக தெரிஞ்சுது. அதாவது அந்த முகம் சிறு வயதில் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக கடினமாக உழைத்த உடம்பும் போலவும், பின்பு அந்த உழைப்பின் வந்த பலனாக அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா வசதியாக இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுற அந்த ஒரு மன மகிழ்ச்சி அந்த அம்மா முகத்தில் தெரிஞ்சுது. அப்படியே வீட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அது குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், எங்கள் ஏரியாவில் நாங்கள் மூலக்கொத்தளம் தாங்க பிறந்து வளர்ந்தோம். அப்போது அந்தந்த ஏரியாக்களில் சென்னையில் வர்ற புது புது ஸ்டைலு, அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், கவரிங் நகையாக இருக்கலாம், சினிமா ஸ்டைலாக இருக்கலாம், ஹேர் ஹெட்டிங்காக இருக்கலாம், வாழ்க்கை அழிவுக்குண்டான நடப்பயணங்கள் அத்தனையும் அங்கே வந்துடுங்க. காதில் கம்மல் போட்டாங்கன்னா ஒரு நடிகர் இவன் காதில் கம்மல் போட்டுருவான். மூக்கில் ஒரு பின்னு போட்டுக்கிட்டானா இவன் பின்னு போட்டுக்கிடுவான். பேக்கி பேண்ட்டுன்னு சொல்லி பின்னாடி ஒரு செட்டப்பில் ஒரு செட்டப் போட்டால் இதெல்லாம் போட்டுக்குவான். இது எல்லாம் போட்டுக்கிற அளவுக்கு பொருளாதாரங்கள் அங்கே உண்டு. காரணம் என்னென்னா, சிறுதொழில் பெருத்த நகரம், அதில் மூலக்கொத்தளமும் ஒன்று. மூலக்கொத்தளத்தை பற்றி சொல்லும்போதே எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்துச்சு. ஊரில் சொல்லுவாங்க, கடலில் தண்ணி வற்றினாலும் வற்றும், கணபதியோட தொப்பை வத்தாது அப்படிம்பாங்க. அதாவது நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு செயல்பாட்டான ஏரியா சென்னையில் மூலக்கொத்தளமும் ஒன்றுங்க. அந்த பக்கம் மூலக்கொத்தளம் சுடுகாடு, அது பாடி வந்துக்கிட்டே இருக்கும், வருமானம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வருமானத்தை சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே சின்ன சின்ன ஸ்டீல் ஃபேக்ட்ரிங்க அதிகமாக இருக்கும். உட்டு, அது இல்லாமல் போக்குவரத்து, பாரிஸில் வேலை செய்கிறவங்க, நிரந்தர வருமானங்க. வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அந்த ஜனங்களுக்கு நிரந்தர வருமானம் வரும். இந்த நிரந்தர வருமானம் வர்ற வீடுகளில் உதாரணத்துக்கு 100 ரூபா சம்பாதிச்சா 90 ரூபா செலவு பண்ணி 10 ரூபா மிச்சம் வைக்கிற குடும்பங்கள் அங்கே நல்ல வசதியாக மாறி அவங்கள வாழ்க்கை ஸ்டைலே மாறிடும். ஒரே குடும்பத்தில் 5 பிள்ளை பெற்றிருப்பாங்க, தாய் தகப்பனும் இருப்பாங்க. அந்த படிப்புனா என்னன்னு தெரியாமல் படிக்கிற வயசில் ஸ்கூலில் போய் கலட்டா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உலக மார்க்கமாக சிறுதொழிலுக்கு போயிடுவாங்க. ஸ்டீல் ஃபேக்டரியோ ஏதோ ஒரு சிறுதொழில் அங்கே டைட்டாக இருந்துக்கிட்டு இருக்கோம், ஆள் கிடைக்காத டிமாண்டில். அதில் 5 பேர் குடும்பமும் சம்பாதிக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த 5-10 பேர் இருந்தாலும் இவங்களுக்குள்ள உலக மார்க்கமான சண்டைகள் இருக்கும். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சின்ன காரியத்துக்காக சண்டையை போடுவாங்க, அடித்தடி போடுவாங்க, ஸ்டேஷனுக்கு போவாங்க, பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் அடகு சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு இருக்கும். ஒரு பையனே 3 சீட்டு 4 சீட்டு இருக்கும். அப்புறம் தண்டல் வாங்குவான், அப்புறம் சீட்டு போடுவான். அந்த சீட்டை கொடுக்க முடியலன்னு சண்டையை போடுவாங்க. இதில் கூட ஒரு பெரிய கூத்து என்னென்னா, இந்த பண்டு பிடிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜே இல்லாமல் பண்டு பிடிச்சி சம்பாதிச்சவங்கள விட அதில் நஷ்டம் அடைஞ்சு சொந்த வீட்டை விற்றவங்க, நகையை விற்றவங்க ஏகப்பட்ட பேர் அங்கே பார்க்கலாம். அதாவது ஒரு 500 ரூபா கொடுங்க, 12 மாதம் கழித்து உங்களுக்கு தீபாவளி பட்டாசில் என்னென்னமோ பொருள் தரணும்னு சொல்லுவாங்க. அது இவங்க 500 ரூபா கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து வட்டி போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை எப்படி பெருக்குவாங்கன்னு சொன்னால், இவங்ககிட்ட அந்த காசை வசூல் பண்ணுவாங்க. அந்த வசூலை பண்ணி யார் வட்டி கேட்குறாங்களோ கொடுத்து அந்த வட்டி பணத்தில் மிச்சப்படுத்தி அது சம்பாதிக்கிற ஒரு தொழில்நுட்பம். ஆனால் அதை ப்ராப்பராக தெரியாமல் எப்படியாவது சம்பாதிச்சலான்னு ஆசைப்பட்டு
வாங்குவாங்க, அதை வட்டிக்கு கொடுப்பாங்க. வட்டிக்கு எடுத்தவங்க எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க, இவங்க மாட்டிக்கிடுவாங்க. இல்லைன்னா இவங்ககிட்ட வட்டி வாங்காமையே அது அமௌண்ட் ஏறிடும். இல்லைன்னா இவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் செலவு வந்துடும். இல்லைன்னா இவங்க ஏதாவது அடித்தடி போட்டு ஸ்டேஷன் செலவு வந்துடும். இல்லைன்னா இவங்களே ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எடுத்து அந்த பணத்தை காலி பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிற சொந்த வீட்டையும் விற்றுட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்த கேஷுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்படி ஒன்றுமே அவங்களுக்கு கல்வியானாலும் சரி, தொழிலானாலும் சரி, பேசிக்கலாக தெரியாமல் நஷ்டப்பட்டுட்டு இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஜனங்க அங்கே இருந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இப்போது இந்த மார்வாடி கடையில் போயிட்டு அவங்க ஒரு சின்ன கடையாக வைப்பாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 5000 ரூபா வேல்யூஷனான ஒரு பொருளை போயிட்டு ஒரு 1000 1500 அடவு வைப்பாங்க. அப்போ ஒரு 6 மாதம் வட்டி கட்டுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அதுதான் கண்ணதாசனுடைய ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், தாயை கொள்ளாத தொழில் வட்டி தொழில், தாயை கொள்ளாத தொழில் வட்டி தொழில். அந்த வட்டியில் போய் நீங்கள் வாங்குறத விட உங்கள்கிட்ட இருக்கிற நகையை உங்களுக்கு அர்ஜென்ட்டான தேவையாக விற்றுருங்க. விற்றுட்டு உங்கள் செலவை முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த கேஷை சேர்த்து அதை வாங்கும்போது அன்னைய நிலவரத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு அறியாமல் அடகு வச்சா திருப்பிடலாம், அடகு வச்சா திருப்பிடலாம். உண்மை தாங்க. இந்த அடகு வைக்கிறத திருப்பாமலையும் இந்த அடகு வைக்கக்கூடிய நகைகளை வாங்குறதுலையுமே பெரிய முட்டாள்தனங்கள்லாம் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒரு அம்மா சீட்டு போடும், இல்லை மகளிருக்குள்ள லோன் வாங்கும், இல்லை வட்டிக்கு வாங்கி இதே மார்வாடி கடையில் போயிட்டு ஜுவல்லரியில் போய்ட்டு ஒரு சின்ன நகையை வாங்குவாங்க. அதை 2 நாள் போட்டுட்ருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லை அவங்க ஃப்ரெண்டோ வருவாங்க, திடீர்னு ஒரு அர்ஜென்ட் செலவு, இந்த நகையை கொடுப்பாங்க. இவங்க கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், அது உள்ளே போய்டும், அதில் சண்டை நடக்கும். இல்லைன்னா இவங்களே அடகு வைப்பாங்க. இப்படி சின்ன அடகு பொருளை வாங்குறதும் சின்ன அடகு நகையும் விற்கிறதுமா இருந்து கடினமாக உழைக்கிற இந்த காசுகளை அநியாயமாக வேஸ்ட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே சேமிப்பே இருக்காதுங்க. இப்படி தான் நான் ஒரு பணக்கார ஏரியாவில் போயிருந்தேன். அவங்க வீட்டில் அரிசி சீசனில் அரிசி மொத்தமாக வாங்கி வச்சுருந்தாங்க, மிளகா சீசனில் மிளகா மொத்தமாக வாங்கி வச்சுருந்தாங்க. இப்படி எல்லா பொருட்களும் மொத்தமாக வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது, நாங்கள் எங்கள் ஊர்களில் இருக்கும்போதே நாங்கள் இந்த மாதிரி சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி காலங்கள் மாறி மாறி வர்றதுனால அந்தந்த சீசன்ஸுக்கு எங்கள் ஃபேமிலியாக சார்ந்து நாங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கிடுவோம். ஆனால் இந்த ஏழப்பட்ட ஜனங்களில் பார்த்திங்கன்னா டெய்லி கடையில் போய் பொருள் வாங்குவாங்க. அப்போ இவங்க டெய்லி வாங்குகிற பொருளுக்கும் இந்த வருஷத்தில் ஒரு முறை வாங்குறவங்களுக்கும் வாழ்க்கையே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்க பர்ச்சேசிங் டைமில் 60% 40% வரைக்கும் ரேட்டு வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ இவங்க கடினமாக உழைச்சி வட்டிக்கு, தண்டலுக்கு, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் போக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடகு வைக்கிற மார்வாடி கடைக்கும் கொடுக்கறதுனாலேயே இந்த ஜனங்க அறிவு வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் முதல்ல ஒரு அம்மாவை பார்த்தோம்ல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி தப்பே பண்ணாமல் அந்த இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி இன்றைக்கி பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்க. இன்னமும் அந்த இடத்துல சின்ன ஜனங்கள் பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சிட்டி எவ்வளோ வளர்ந்தாலும் அங்கேயே சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் குடிசைகள் இருக்கும், இன்னும் ஓட்டு வீடுகள் இருக்கும், இன்னமும் காலையிலே சண்டை நடக்கும், இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே பிறந்து வளர்ந்து ஒரு சில பேருங்க நல்லாவே ஆகிடுவாங்க. அப்போது இவங்களுடைய வாழ்வியல் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட 3 மதங்கள் இங்கே இருக்குது. இந்த 3 மதத்துலேயுமே நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும். அதை ஒரு சில பேர் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு டெய்லி பூஜை பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. இல்லை எல்லா மதத்துலேயும் இருக்கும். ஆனால் இந்த மதங்கள் சொல்கிற நல்ல ஒழுக்கங்களை விட்டுவிட்டு இந்த மதத்துக்காக கஷ்டப்படுற ஜனங்க இங்கே அதிகம். வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போகிறதா இருந்தாலும் இந்த ஜனங்க அதிகமாக இருப்பாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறதா இருந்தாலும் இந்த ஜனங்க அதிகமாக இருப்பாங்க. இஸ்லாமிய பண்டிகையில் ஒரு தீமிதி திருவிழாக்கள்லாம் நடக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் இவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்படி மதத்துக்காகவும் உலக வாழ்க்கைக்காகவும் தங்களுடைய வருமானங்களை செலவு பண்ணி அந்த மதங்களை பற்றி தெரியாமல் கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்கிற ஏரியா மூலக்கொத்தளம் இன்றும் வருமானம் உள்ள நகரம். இதில் வாழ்ந்து வருமானத்தை சம்பாதிச்சு முன்னேறினவர்களும் இருக்காங்க,
இன்னும் அந்த இடங்கள்லேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அதனால் சென்னைக்கு வந்தவங்க நல்லொழுக்கத்தோடு இருந்தால், மூலக்கொத்தளம் மாதிரி ஏரியாவில் கெட்ட பழக்கமாக இருந்தால் அவங்க கோடீஸ்வரனாக ஆகிடுவாங்க.